வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக எப்படி நிதி உதவி கேட்கலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, PMNRF அதாவது பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ நிதி உதவிகளுக்கு மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நிவாரண நிதி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி எப்படி நிவாரண நிதி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த PMNRF ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு PMNRF.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்குற லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துக்கு எங்கேருந்து அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பற்றி நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூர்டு அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த PMNRFக்கு ரிலீஃப் ஃபண்டு எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் பங்களிப்புனால தான் வருது. இதுக்காக எந்த ஒரு பட்ஜெட்லையும் தனியாக அமௌண்ட் ஒதுக்கப்படல. இந்த PMNRFக்கு யார் யார் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டைகள் மூலமாக இந்த நிறுவனத்துக்கு ஃபண்டு வருது. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஃபண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபண்டை நீங்கள் உங்களோட டேக்ஸ் டிடக்ஷன் 80Cயில் காட்டிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த PMNRF ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மருத்துவ செலவுகளுக்கும் நிதியுதவி வழங்குறாங்க. அது என்னென்ன மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அண்ட் ஆசிட் அட்டாக்ஸ், இந்த மாதிரி மருத்துவ நிதி உதவிகளுக்கு இவங்க மூலமாக நம்ம ஃபண்டு வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ரீட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்குது, ஒவ்வொரு இயரும் எவ்வளோ ஃபண்டு கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் சாம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணி காட்டுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பேஜில் மேலே பாருங்கள் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் PMNRFனு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் டவுன்லோட் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். எந்த ஒரு ஸ்டேஜும் ஆன்லைன் ப்ராசஸ் இல்லை. இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மேனுவலாக தான் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஃபில்லிங்கோட டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேஷண்ட்டோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஏஜ் என்ன, நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே என்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரேஷன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட மொபைல் நம்பர், டெலிஃபோனிக் நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட ஆதார் கார்டு நம்பர், பேஷண்ட்டோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிசீஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணும் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் ஃபியூச்சர், அதாவது உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அட்மிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பில் காப்பி வாங்கி இது கூட அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுக்குமே பொருந்தும், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் பேஷண்ட்டுக்கு இதே ஸ்கீம் மூலமாக ஏதாவது ஃபண்டு கிண்டு வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சேம் பேஷண்ட்டுக்கு நீங்கள் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா அதாவது PMJAY ஸ்கீம் மூலமாக ஏதாவது ஃபண்டு வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்படி நீங்கள் ஏதாவது ஃபண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கார்டோட நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் வேறு ஏதாவது ரிசோர்ஸ் மூலமாக ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படி யாராவது ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் அதுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது உங்களோட பேஷண்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஷண்ட்டோ இல்லை இந்த பேஷண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களோ யாராவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை பியூசி அதாவது லோக்கல் பாடிஸில் எதுலையாவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பேஷண்ட் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி மூலமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டும் இந்த டாக்குமெண்ட்டோட நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ரெலிவெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் அதுக்கான ரெலிவெண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அட்டாச்மெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி பேஷண்ட் இல்லைனா அப்ளிகண்ட், அதாவது ஒன்று நீங்கள் வந்து பேஷண்ட் கிட்ட சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ அவங்களோட சிக்னேச்சரை இதில் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் என்ட்ரி பண்ணி இந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் கூட ஒரு லெட்டரும் சேர்த்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த லெட்டர் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டூ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த அட்ரஸோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அதிலிருந்து நீங்கள் அட்ரஸை எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்களால் ஃப்யூச்சர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண எங்ககிட்ட போதுமான வசதி இல்லை, எங்களுக்கு PMNRF ஸ்கீம் மூலமாக எங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் ஃபார்மேட் ரெடி பண்ணி ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் டூ அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணோடனே அவங்க சைடில் இருந்து அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் உங்கள் கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவங்களோட வெரிஃபிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டிசீஸோட கரண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஹாஸ்பிட்டல் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லோக்கல் பாடி அதாவது உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபண்டு அவங்க அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கே போயிடும். அந்த ஃபண்டு மூலமாக நீங்கள் ஃபியூச்சர் ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா PMA தான் வெரிஃபை பண்ணுவார். உங்களோட அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேஸ் ரிப்போர்ட்டு, ட்ரீட்மெண்ட் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட லோக்கல் MP MLAவோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஏதாவது இருந்தால் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சேர்த்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தெளிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், அது மூலமாக நீங்கள் அட்ரஸை எடுத்துக்கலாம். போஸ்ட் பண்ணோடனே வித்தின் 1 வீக்குள்ளே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்துடும். அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்தோடனே உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.